எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எப்படி நட்டுந்து வரேன் புஷ்பா, நான் எங்கள் அப்பா அப்படி நடந்துட்டு வரோம் பாருங்க. பார்த்தீங்களா நான் எப்படி இப்போதான் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக பொங்கல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போதான் சாமி கும்பிட்டோம், எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிட்டு எங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்து இப்போ எங்கள் தாத்தா இப்போ சாமிக்கு படிச்சிட்ருக்காரு. படிச்சுட்டு இப்போ எல்லாம் இப்போ ரெடி பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜில் அந்த மாதிரி கசோரே இருக்காது. எனக்கு அப்போலாம் சில இதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். எங்கள் கிராமத்தில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் அத்தை வீட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. எங்கள் வீட்டில் இனிமேல் தான் வருவாங்க. எங்கள் தாத்தா பிசுகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறாரு. எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வில்லேஜில் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. பாருங்க நாங்களும் பண்ணிட்டு இப்போ ஒரு ரேஸ் வச்சுருக்கேன். எங்கள் அத்தை வீட்லேயும் நிறைய பேர் தர்ஷன் கஷ்டப்படுறான். அவன் பாருங்க எப்படி பண்ணுறான். அவன் தானே தம்பி? ஆமாம் தம்பி. எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா? அவரோட சான்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எங்களோட பாறைக்கா வராங்க. இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். வராங்க. ஐயோ இது கீழே இப்போ பாருங்க தட்டி விட்டு போங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப தட்டி விட்டாங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக வராங்க. என்ன பண்ணுறாங்க இப்போ அடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு மகாவரா அவ பாருங்க சீட்டு பண்ணுற கண்ணு திறந்து போய் அடிக்கிறார். பாருங்க என்ன பண்ணிட்டு அவங்க அப்பாவும் அடிக்கிறாங்க. எங்கள் மாமா. நெக்ஸ்ட் எங்கள் நதி வரும். அவங்க எப்படி நடந்து வரான் பாருங்க. பவித்ரா கனியக்கா எல்லோரும் வந்தாங்க மாமா வீட்டிலேருந்து எல்லாம். நதி வரான். இப்போ பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. இல்லவே இல்லை ஒன்றும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்னோட தம்பி வரான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வரேன். இப்போ வாங்க வெடிப்புனா தெரியல. கிட்ட வரான். கிட்ட வந்துட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தங்கச்சி வரா நெக்ஸ்ட்டு கனியக்கா வராங்க. அவங்க எப்படி அடிக்க போகிறாங்க தெரியல. கிட்ட அடிச்சிட்டாங்க. ஆனால் அடிக்க கவர் அடிச்சிட்டாங்க. பலூனு தான் அடி. நெக்ஸ்ட்டு நான் வரேன். ஸ்ட்ரைட்டாக தம்பி எப்படி பண்ணுறான் பாருங்க. அடிக்கவே இல்லை. டச் பண்ணிச்சு. நான் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பலூன் டச் பண்ணிடுச்சு பாருங்க. தர்ஷன் தான் எங்கள் தாத்தமெல்லாம் எங்கள் மம்மிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் எல்லாருக்கும் சான்ஸ் நிறைய கிடச்சிது. நெக்ஸ்ட் யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் 100 rupees 50 rupees அந்த மாதிரி தான் தரேன்னு சொன்னாங்க. பாருங்க பலூன் அடிக்கல. எங்கள் தம்பி ஒரு வாட்டி அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பலூனை விழுந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்றும் நதி வரான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் ஸ்ட்ரைட்டாக வரான். அவன் தான் நரேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டுருக்கான். இப்போ பில்லை தொடுவான் பாருங்கள். பில்லை தொடுறான். கிடைச்சதுனால அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பவித்ரா வராங்க. இப்போ சும்மா அவங்களும் கவர் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ யார் வர போகிறா? தர்ஷன் வர போகிறான்னா யார் மகா வரா. அவள் ஸ்ட்ரைட்டாக போகிறா. கண்ணக்கார இல்லை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்களோட தம்பி வரான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடிக்கலான்னு தெரியல அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அடித்தான். ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தர்ஷன் வரான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு வரான். நேராக வரான். அப்படியே அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று கவரை தான் அடிச்சது. அவனுக்கே அடிச்சும்போது நான் எங்கடா அடிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பலூன் அடிக்கிற போட்டியா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா டிஃப்ரெண்ட்டாக போட்டியாக வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தர்ஷனுக்கு முடி போடவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் முடி போட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போகிறாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வரணும். என்னோட அத்தையும் காட்டும்போது நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எங்கள் மாமா.
பவித்ராவும் பேபி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் வைக்க போகிறோம். இதில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம். கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆகணும். போயிட்டே இருக்கேன். சீக்கிரம் அது இல்லை அதுன்னு சொல்லி உங்களோடது இல்லை போய்க்காது. சீக்கிரம் ஓடா. ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டோம். நாங்களாம் ஃபஸ்ட் ப்ரைஸு. நான் தர்ஷனும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கன்னியாக்காவும் செகண்ட் ப்ரைஸ். எங்களுக்கு 100 rupees கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பலூன் வெடிக்கணும். இதுலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இவங்க வெடிச்சுனே இருக்கிறாங்க, வெடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 தடவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன் ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி ஒரு சீட்டிங் பண்ணான். பலூன் குச்சியை வச்சு ஒடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக நெக்ஸ்ட்டு பாட்டிலில் தண்ணி ஊற்றுறதுல அதுவும் ஒரு போட்டி வச்சுருக்கான்னு சொன்னாங்க. இப்போ கல் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிளில் அந்த சர்க்கிளில் மட்டும்தான் வைக்கணும். வெளியே போச்சுன்னா அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி ஓடி வராங்க எங்கள் பவித்ராக்கா, கனியக்கா, பேபி மகா, என் தம்பி அங்கே பாருங்கள் எப்படி முட்டுறாங்கன்னு. என் தம்பி மூஞ்சிக்கே வச்சுருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்? எங்கள் தம்பி செகண்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன புட்டி வைக்கிறோம்? நெக்ஸ்ட்டு நானும் எல்லோரும் சேர்ந்து வைக்கிறோம். இது போல நான் நதி என் தம்பி தர்ஷன் எல்லோரும் சேர்ந்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தர்ஷனோட எல்லாம் சேர்ந்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தர்ஷன் ஒன்றா வச்சிட்டோம். அதனால தான் நிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் ஏதாவது சீட்டிங் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் 2 கல் எடுத்து போய் சீட்டிங் பண்ணிட்டாங்க. அவன் அவுட் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு பாட்டில் தண்ணி ரப்புற போட்டி சொன்னாங்க. அதான் நாங்கள் தண்ணி ரப்பிட்டு இருக்கிறோம். யார் ஃபஸ்ட் வருவான்னு தெரியலையே. நானும் தர்ஷனும் டீமாக அப்படியே ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தர்ஷன் ஒரு டீமு. ஆனால் அப்படியே ஊற்றிட்டு போவோம் ஒரே பாட்டில். பாருங்க யார் ஃபஸ்ட்டு வருவான்னு தெரியலையே. எங்கள் தம்பியும் இருக்கான். அவன் எப்படி பண்ணுற ரப்பிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் எங்கள் பாரக்கா தான் யார் ஃபஸ்ட் ரப்புறான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் எங்கள் பாரக்கா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க கை கொஞ்சம் பெருசு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரப்போ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ரப்பிட்டாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பேபி 7 நாங்கள் லாஸ்ட்டாக வந்து நானும் தர்ஷனும் நானும் சீட்டிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட்டை எடுத்துன்னு தண்ணி அப்படியே ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க எப்படி ஊற்றுறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ். சீட்டிங் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் தர்ஷனம். இப்போ நான் பேபி நதி எல்லாரும் சேர்ந்து பாட்டில் ஊற்ற பார்க்குறோம். ஊற்றவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே மாட்டேங்குது. 2 பேர் ஊற்றினா 3 நாள் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கையில் அள்ளி ஊற்றி 3 பேர் சேர்ந்து 3 நாள் ஆகும். தண்ணி ரப்பவே இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச் வச்சாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்க? இதில் பவித்ரா தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பவித்ரா ஃபஸ்ட்டு. இப்போ நான் எங்கள் தம்பி தர்ஷன் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இதில் 3 பேருக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யார் ஜெயிப்பா? எங்கள் தம்பி கொஞ்சம் ரப்பிட்டான். ஆனால் கொஞ்சம் ரப்பாமே இருக்கேன். தர்ஷனும் கொஞ்சம் ரப்பிட்டான். தர்ஷன் 10 ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு போட்டி வச்சுருக்காங்க, கயிறு இருக்கிற போட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஒரு கயிறு எப்படி அத்தூளுன்னு 2 சீமும் உளுந்தும் அப்புறம் அத்து உளுந்தே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் புதுசெல்லாம் அழிக்காகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி அக்குதுன்னு. அவ்வளோதான். இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? யார் ஜெயிப்பா? ஓ இவங்க ஜெயிச்சிட்டாங்களா? நாங்கள் தான் ஜெயிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தோத்துட்டாங்க. ஆனால் செம்ம கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இழுக்கிறாங்க அத்துன்னு விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாரும் மேலே எல்லாரும் அப்படியே உளுந்தே விடாங்க. இதில் பாருங்க யார் ஜெயிமான்னு தெரியலாங்க. பாருங்க எப்படி எழுதுறாங்கன்னு. பாருங்க என் தம்பி அவ்வளோதான். நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சா கண்டிப்பாக நான் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாங்கள் தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தோத்துட்டாங்க. எப்படி விழுந்துட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை எல்லாம் நின்று பார்த்துருக்குறாங்க. இப்போ டீம் சேஞ்ச் ஆகி இப்போ இந்த சைடுலேருந்து இந்த சைடுக்கு வந்து இப்போ இழுக்கிறாங்க. இப்போ யார் ஜெயிப்பான்னு தெரியல. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நாங்கள் தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்கள் தங்கச்சி எப்படி படுத்துக்கிட்டா அப்படியே தர்ஷனம் பண்ணுங்க. எப்படி பல்டியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எப்படி தான் ஜெயிக்கிறாங்கன்னே தெரியல.
மறுபடியும் ஒரு மேட்ச் வச்சு பார்ப்போம். கண்டிப்பாக நான் ஜெயிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இவங்க மாமா ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டி இந்த மாதிரி நிறைய வைப்பாங்க கேம்ஸு இந்த மாதிரிலாம். தர்ஷன் ஜெயிச்சு முடியவே காத்துறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு கூட நாங்கள் தோதே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கிறாங்கன்னு மண்ணெல்லாம் கிளம்புன்னு கல்லெல்லாம் குத்திட்டு அப்படியே. நானும் நதியும் தர்ஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். இப்போ பெரியவங்களுக்கு போட்டி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர் இன்னும் பெரியவங்களுக்கு யார் ஜெயிக்க போகிறானே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் பாய் தான் ஏற்று பாருங்க. நான் தான் இதுக்கு ரெஃப்ரி ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி சென்ட்ரில் இருக்கிறேன்னு அப்புறம் கேர்ள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் இப்போ பாருங்க எப்படி எல்லாம் ஒலிக்கினே விழுந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க எப்படி. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டோம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வில்லேஜஸில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ.